Hello friends, welcome to my channel. This video sponsored by EduQuest. EduQuest ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்முங்க. EduQuest என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கோடிங் இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல நல்ல கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. EduQuest ஒரு அருமையான பிளாட்ஃபார்முங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் EduQuest விசிட் பண்ணி பாருங்க. Thank you. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பூந்தியை வச்சு செய்ய போகிறது இல்லைங்க, கடலைப்பருப்பை வச்சு வேறு மெத்தடில் செய்ய போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு தேவையான கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. அதில் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பை மாற்றி எடுத்துடலாங்க. அதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தொட்டு போட்டுருங்க. நல்லா பரவலாக போட்டுருங்க. ரொம்ப நேரம் விட வேண்டாங்க, ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். அந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றி எடுத்துருங்க. பல்ஸ் மூடில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நம்ம கையில் பிசைஞ்சால் இந்த பதத்தில் வராதுங்க. ஸோ மிக்சியில் மாற்றி நல்லா இது பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மாவை இதில் நல்லா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஒரு கப் அளவு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஏலக்காவை நுணுக்கி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா சர்க்கரை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அடிப்பத்திர ஸ்டேஜில் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். நம்ம வீட்லேயே அருமையான லட்டு ரெடி ஆயிருங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.